அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்தில் சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் ஒரு சில வசனங்களுக்கு நாம் விளக்கங்களை பார்த்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் செய்தார்கள், அந்த உபதேசத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனைகள் இவையெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதில் ஒன்றுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த உபதேசத்தில் பிரதானமானது, என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே. அப்படி இணை வைப்பது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்ற விஷயத்தை எல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து பல நபிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது எல்லா நபிமார்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றானோ, அதே போன்று பல நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் சொல்லப்படும் போது அந்த நபிமார்கள் அந்த சமுதாய மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயம் 69வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எப்படி இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை இந்த அத்தியாயத்தில் சுட்டி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஒரு சமுதாயமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சமுதாயமே செய்யக்கூடிய வேலையை தனி மனிதனாக செய்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ இவங்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது, இவர்கள் செய்த அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் படிப்பனையாகவும் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றது என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நாம் கவனித்துக் கொள்ளலாம். 69வது வசனம், 26வது அத்தியாயம் 69வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹீம் இஸ் கால லிஅபீஹி வ கௌமிஹி மா தஅபுதூன். இப்ராஹிமுடைய சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர் தன்னுடைய தந்தையை நோக்கி இப்படி சொல்கிறார், நீங்கள் எதை வணங்குகிறீர்கள்? தந்தை எப்படிப்பட்டவர்? ஒரு சிலையை செய்து விற்கக்கூடிய ஒரு மனிதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் சிலையை வாப்பா செய்து வச்சு சிலையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை மறுநாள் பார்க்குறாங்க, அது கடவுளாக இருக்கின்றது. நேற்று விளையாட்டு பொருளாக இருந்தது, நாளை எப்படி அது கடவுளாக மாறும் என்ற ஒரு சிந்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அடிப்படையிலேயே ஒரு சிற்பியாக இருக்கக்கூடியவர் ஆசத் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை, சிலையை செய்து விற்கக்கூடியவர். இவரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக கேட்குறாங்க, எப்படி ஒரு தந்தைக்கு மரியாதை கொடுக்கணுமோ, ஒரு தந்தையுடைய அந்தஸ்து என்னவோ
அந்த அடிப்படையில் அழகாக பேசுகிறார்கள். என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? காலு, அவர் சொன்னார், நஅபுது அஸ்னாமன் ஃபனظல்லு லஹா ஆகிஃபீன். நாங்கள் இந்த சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அந்த சிலைக்கு நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். யார் சொல்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆசர் சொல்கிறார். அப்போ பதில் கேட்குறாங்க, قال هل يسمعونكم إذ تدعون. இப்ராஹிம் அவங்களை நோக்கி கேட்குறாங்க, அவற்றை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு செவி கொடுக்கின்றனவா? நீங்கள் அழைக்கிறீங்க அந்த கடவுளை, செவித்தாய்த்து கேட்குதா, அல்ல எதுவும் பதில் சொல்லுகின்றதா? அவ் யன்ஃபஊனக்கும் அவ் யதுர்ரூன். அவற்றை நீங்கள் ஆராதனை செய்வதால் உங்களுக்கு ஏதாவது நன்மையோ, ஆராதனை செய்யாவிட்டால் ஏதாவது தீமை நடக்கின்றனவா? யார் கேட்குறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ அவருடைய பதிலை பாருங்கள். காலு, அவர் சொன்னார், பல் வஜதனா ஆபாஅனா கதாலிக யஃஅலூன். இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் இவ்வாறாய் ஆராதனை செய்யக்கூடியதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே நாங்களும் எங்களுடைய மூதாதையர் எப்படி ஆராதனை செய்தார்களோ அதே போல நாங்களும் இந்த கடவுள்களுக்கு ஆராதனை செய்கின்றோம் என்று ஆசர் என்ன செய்தார் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம மக்கள்கிட்ட இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் இப்போ தான் பேசுகிறீங்க தௌஹீத் தௌஹீத். 100 வருஷமாக 200 வருஷமாக எங்களுடைய ஆபாக்கள் எல்லாம் இந்த அவுலியாக்கள்கிட்ட தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? உதவி தேடிட்டு இருந்தாங்க. நீங்கள் நேற்று வந்து என்ன செய்யக்கூடாது? ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏகத்துவம் வந்த பிறகுதான் குரானை படிக்கக்கூடிய அந்த கல்வி ஞானம் வந்துச்சு. குரான் ஏதோ பறக்கத்துக்கு ஓதுற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். குரானில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன நமக்கு தெரியாமல் இருந்தது. ஹதீஸில் சொல்லக்கூடிய செய்தி என்ன நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி தெரியணும்னு சொன்னால் இந்த ஏகத்துவம் வந்த பிறகு தான் இந்த குரானில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்ய முடியுது, படிக்க முடிகின்றது. அப்போ அந்த மக்கள்கிட்ட ஏகத்துவத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய ஆபாக்கள் இதே போன்று தான் செய்தார்கள், அதனால் நாங்கள் இந்த வழியாட்டம் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை வச்சுக்கிறோம், எங்களுடைய தேவைகளை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வரலாற்றை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரதானமாக மன்னிக்கவே முடியாத குற்றமாக சொல்லக்கூடியது ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ஷிர்க் வைப்பது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான். நிறைய பாவங்கள் செய்கிறோமா இல்லையா? அப்போ இந்த இணை வைப்பு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவர் எதை நோக்கி பயணிக்கின்றார்? நரகத்தை நோக்கி பயணிக்கின்றார். எனவே இந்த விஷயத்தை நம்ம செய்யணும், ரொம்ப கவனமாக இருந்து குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் உற்று நோக்கி கவனித்து அதன் அடிப்படையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ தொடர்ந்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, قال أفرأيتم ما كنتم تعبدون. நீங்கள் எதை வணங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்களா? கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அன்தும் வ ஆபாஉக்குமுல் அக்தமூன். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் எதை நீங்கள் வணங்கிட்டு இருந்தீங்க? فإنهم عدو لي إلا رب العالمين. நீங்கள் வணங்கி கொண்டிருந்தவை எல்லாம் அல்லாஹ்வுக்கு, இந்த உலகத்தை படைத்த அந்த ரஹ்மானுக்கு எதிரிகளே. ஆனால் உலகத்தில் அல்லாஹ் இப்போ உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து வளர்த்து பருவப்படுத்தக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ். ஃபஇன்னஹும் அதுவுல் லி இல்லா ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். என்னுடைய ரப்பு என்னென்னலாம் செய்கிறான் தெரியுமா? அவன்தான் என்னை படைத்தான், அவனே எனக்கு நேரான ஒரு பாதையை ஏற்படுத்துகின்றான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன். அவனே எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் தருகின்றான்.
எப்படி சொல்கிறாங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் நமக்கு தர்றான். அப்படி தந்த ரப்புக்கு நம்ம நன்றி கடன் செய்யாமல், அந்த ரப்பை சரியாக நம்ம வணங்கி வழிபடாமல் யாருக்கோ ஒருத்தர் நம்முடைய வணக்கத்தை செலுத்தினால் படைத்தவனுக்கு எப்படி இருக்கும்? அதான் இப்ராஹிம் சொல்கிறாங்க, அவன்தான் எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் தருகின்றான். அதை விட முக்கியம், இதை மரித்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் நோய் உற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறார். இந்த ஈமான் எல்லாருக்கும் வரணும். ஒரு நோயாக இருப்பார், நோயுடைய தீவிரம் அடைந்த நிலையில் ஒருத்தர் ஆகிட்டான்னு சொன்னால் ஒரு கட்டத்தை நிராசை அடைஞ்சிடுவார். இதுக்கு மேலே நமக்கு நோய் சரியாக போயிட போதா? வீட்டுக்கு வந்து சந்திக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. அதில் ஷிர்க் வைக்கக்கூடவும் வருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இவருக்கு போய் இந்த அவுளியாவுக்கு போய் நேர்ந்து ஒரு 10 ரூபா போட்டு விடுந்துடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிருக்கும். இன்னும் ஒரு படி மேலே மாற்று மதத்தில் இந்த குறி சொல்லக்கூடியவன்னா இருக்கானா இல்லையா, இங்கே போய் நீங்கள் ஒரு மந்திரம் ஓதுங்க சரியாக போயிடும். இதெல்லாம் நம்ம கற்பனைகள் சொல்லலை, நம்ம யதார்த்தமாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு நோய் வந்தால் அல்லாஹ் தான் எனக்கு திரும்ப ஷிஃபாவை தருவான். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஷிஃபாவை தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த ஈமான் நமக்கு முதல்ல வரணும். எனக்கு வரலை என்று சொன்னால் இந்த நோய்க்கு ஷிஃபா அல்லாஹ் மூலமாக கிடைக்கல, இந்தந்த ஆட்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையை வைத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் இணை வைத்து விட்டோம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அவனே என்னை நான் நோய் உற்ற தருணத்தில் அவன் என்னை குணப்படுத்துகிறார். வல்லதி ஹுவ யுமீதுனி சும்ம யுஹீன், அவனே என்னை மரணிக்கச் செய்வான், பின்னர் அவனே என்னை மறுமையில் உயிர்ப்பிக்கின்றான். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், கூலி கொடுக்கும் மறுமை நாளில் என் குற்றங்களை மன்னிக்கக்கூடியவன் அவனே என்று அல்லாஹ்வை பற்றியான ஒரு சிம்பிளான ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும், தந்தை ஒரு காஃபிர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குஃப்ரில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை. அவர் குஃப்ரில் இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிட்ட அணுகிய அந்த முறை தான் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்குது. நம்முடைய தந்தை ஒரு வழிகேட்டில் இருந்தால் நம்ம எப்படி நடந்து வருவோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா தந்தையும் நேரான வழியில் இருக்கிறாங்க. அவர் வழிகேட்டில் இருந்தாலும் கூட, அவர் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாவிட்டாலும் கூட, அவரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதனுடைய தொடராக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தந்தையிட்ட பேசினதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். சூரத்துல் மரியம். அவர் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றார், இஸ் கால லி அபீஹி, என்னுடைய அருமை தந்தையே, யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, என்னுடைய அருமை தந்தையே, எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத, எதற்குமே செவி சாய்க்காத இப்படிப்பட்ட சிலையை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? எந்த தீங்கும் செய்ய முடியாது, எதுவும் பார்க்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது, இதை நீங்கள் வணங்குறீங்க. யா அபதி இன்னி கத் ஜானி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஅனி, என்னுடைய தந்தையே, அவர் வார்த்தைக்கு வார்த்தை அப்படி சொல்கிறார், யா அபதி யா அபதி, என்னுடைய தந்தையே, உமக்கு கிடைக்காத கல்வி ஞானம், உங்களுக்கு கிடைக்காத கல்வி ஞானம் என் இறைவன் அருளால் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் நேரான வழியில் என்ன செய்யுங்க, நடப்பீர்கள். யா அபதி, என்னுடைய தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்து சொல்கிறாங்க, யா அபதி, என்னுடைய தந்தையே, ரஹ்மானுடைய வேதனை உங்களை பிடித்து கொள்ளுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. நீங்கள் ரஹ்மானுக்கு மாறு செய்தால் ஷைத்தானுடைய நண்பர்களாகி விடுவீர்கள்.
இதெல்லாம் உபதேசம் செஞ்சிட்டாங்க. எப்படி அணுகுனாரு? என்னுடைய அருமை தந்தையே சிந்திக்கும்படியான சில விஷயங்கள் இவையெல்லாம் சொன்ன பிறகு வாப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்ராஹிமே قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم. இப்ராஹிமே, இந்த தெய்வங்களை எல்லாத்தையும் நீ புறக்கணித்து விட்டு நீ சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாயா? இதிலிருந்து நீ விலகி கொள்ளாவிட்டால் லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உன்னை நான் கல்லால் எரிந்து கொன்று விடுவேன் அப்படின்னு வாப்பா மகன்கிட்ட போய் சொல்கிறார். இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும், மகன் பேசின விதம் எப்படி, தந்தை பேசின விதம் எப்படி. இவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதிலும் என்னங்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்படி சொல்லிட்டார்ல, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, قال سلام عليك, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். سأستغفر لك ربي إنه كان بي حفيا, உமக்காக நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வேனா மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மரியம் 47வது வசனத்தில் தொடராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்போது இந்த ஷிர்க் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனை நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஷிர்கில் மூழ்கி கடந்தோன்னு சொன்னால் நாளைக்கு நமக்கு என்ன இருக்காது, நம்முடைய நப்ஸ் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவுமே நமக்கு நம்முடைய மூளைக்கு எட்டாது. நேற்று கூட நம்ம பார்த்தோம், நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய கந்தூரி நடந்துச்சு. அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன? குறிப்பிட்ட இந்த ஒரு நல்ல அடியார் அவருடைய நினைவு தினம், நாங்கள் அவர் மூலமாக இன்னென்ன நேர்ச்சைகளை எல்லாம் செய்தால் எங்களுக்கு இன்னென்ன நலன்களெல்லாம் நடக்கும், அவரை நாம் நினைவு கூறுவதால் அவருக்கு ஹாவிர் ஆகிறாரு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இதை நம்ம எங்கேயாச்சும் குர்ஆனில் ஹதீஸை நம்ம பார்க்க முடியுதா? அல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டான், வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்வை உள்ளவனும் பார்வை இல்லாதவனும் சமமாகவலா, வலத்துலுமாத்து வலன்னூர், இருளும் வெளிச்சமும் சமமாகுமா, வலதில்லு வலல் ஹரூர் வமா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத், உயிர் உள்ளவர்களும் உயிர் அற்றவர்களும் சமமாவார்களா? அப்படி சொல்லி எல்லாம் என்ன செய்யலாம், வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களால் கேட்க முடியாது என்று அல்லாஹ் நேரடியாக சொல்லிவிட்டானே. அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவையை அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று சொன்னால் இது நம்ம அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய இணையாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கும். அவன் முதல்ல என்னுடைய தேவையை நான் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். என்னுடைய தேவை அனைத்தும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய செருப்புடைய வாறு அருந்தாலும் கூட அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். நம்ம யார்கிட்ட கேட்டுருக்கிறோம்? நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறோம்? நம்முடைய தவக்குல் யார் மேலே இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும்போது உள்ளபடியாக நாம் மிகப்பெரிய இணை வைத்தலில் நாம் இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், பெரும் பாவங்கள் அதில் ஒன்று அல் கபாயிர் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவங்களில் ஒன்று. இரண்டாவது வ உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நாம் நோவினை செய்வது. அடுத்தது சொன்னாங்க வகத்லுன் நஃப்ஸ், கொலை செய்வது. அடுத்தது பொய் சாட்சியம் சொல்வது. என்ன 4 அம்சம் இன்றைக்கு நடக்குதா இல்லையா? ஒன்றெண்ட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, இரண்டாவது பெற்றோர்களை நோவினை செய்வது, மூன்றாவது கொலை செய்வது, 4 பொய் சாட்சியம் சொல்வது. அப்போ இந்த பெரும் பாவங்கள் இன்றைக்கு நம்ம சாதாரணமாக இந்த பாவங்கள்லாம் நடக்குது என்று சொன்னால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்களுடைய கேள்வி கணக்கு நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் மக்களோ அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் மறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாவங்கள் நம்மிடத்தில் வந்தால் நாம் குஃப்ரின் பக்கம் தள்ளப்பட்டு விடுவோம். அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி, ஒரு மனிதனுக்கு 3 நஃப்ஸ் இருக்குது. ஒரு மனிதனுக்கு 3 நஃப்ஸ். ஒரு நஃப்ஸ் என்னன்னு சொன்னால் நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் அம்மாரா என்று சொல்வது பாவம் செய்யக்கூடிய ஆத்மா. எல்லா பாவங்களும் ஈஸியாக செய்வார். அவர் செய்யக்கூடிய பாவம் அது பெரிய அளவுக்கு அவரை பாதிக்காது, அது பாவம்னே நினைக்க மாட்டார். அப்படி அவருடைய லைஃப்பில் ஈஸியாக எல்லா பாவங்களையும் செஞ்சு கொண்டே இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும், அதில் பல பாவங்கள் செய்வார். அதை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்க மாட்டார். வெளியே சமுதாயத்தின் மத்தியில் எதுவும் செய்வார், பல விஷயங்களை பேசுவார். அந்த செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் பெருசாக ஒன்றுமே தெரியாது. இவங்க யார்? நஃப்சுல் அம்மாரா, பாவம் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆத்மா. அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கின்றது, நஃப்சுல் லவ்வாமா. இந்த நஃப்சுல் லவ்வாமான்னு சொன்னால் இது பாவம் செய்யக்கூடிய ஒரு உள்ளம். இந்த பாவம் செய்யக்கூடிய உள்ளம் எப்படின்னு சொன்னால், ஒரு பாவம் செய்துவிட்டு ஆஹா நாம் இந்த பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு அவருடைய மனசாட்சி அவர்களை உறுத்தக்கூடிய ஒரு உள்ளம். பாவம் செய்யும், எப்படி நஃப்சுல் அம்மாராவோ அதே போன்று பாவம் செய்யும். அது பாவம் செய்துவிட்டு நாம் செஞ்ச பாவத்தை ஒரு காலம் நினச்சி பார்க்காது. இது எப்படி செய்யும்? நம்ம செஞ்சது பாவம், நம்ம செஞ்சது தப்பு அப்படின்ட்டு தன்னுடைய மனசாட்சி உறுத்தக்கூடிய ஒரு உள்ளம். இது நஃப்சுல் லவ்வாமா. மூன்றாவது ஒரு உள்ளம் இருக்கின்றது, நஃப்சுல் முத்மஇன்னா. அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக நேசமான ஒரு உள்ளம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த ஒரு உள்ளம். இது பாவம் செஞ்சுருக்கும், ஆனால் என்ன செஞ்சுருக்கும்? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்கும், இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்கும். பாவம் தன்னுடைய வாழ்நாளில் பல தீமைகள் செஞ்சுருப்பார், அதற்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்பார், பல இஸ்திக்ஃபார்கள் செஞ்சிருப்பார். இப்படிப்பட்ட உள்ளம் இது நஃப்சுல் முத்மஇன்னா. இந்த 3 நஃப்ஸில் நாம் எந்த உள்ளம் படைத்தவராக நாம் இருக்கின்றோம் தான் நம்ம கேள்வி. நஃப்சுல் அம்மாராவா, நஃப்சுல் லவ்வாமாவா, நஃப்சுல் முத்மஇன்னாவா? இந்த 3 உள்ளத்தில் நஃப்சுல் முத்மஇன்னாவாக இருந்தால் மட்டும்தான் நாம் மரணிக்கும் போது நாம் கபருடைய வாழ்க்கையில் இருந்து மறுமை வரைக்கும் வெற்றி பெற முடியும். அப்படி அல்லாமல் 2 உள்ளமாக இருந்தால், நஃப்சுல் அம்மாராகவோ அல்லது நஃப்சுல் லவ்வாமாகவோ இருந்தால் நம்முடைய நிலை கவலைக்குரிய நிலையாக நமக்கு இருக்கும். அதுதான் மரணிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தந்த இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். மரணிக்கிறதுக்கு முன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை என்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த நிலையில் நான் மரணிக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி நான் முஸ்லீம் ஆகிற, முஸ்லீம் பெயர் வச்சுக்கிற குடும்பம் முஸ்லீமான குடும்பம், ஆனால் இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் மரணித்து விட்டால் மிகப்பெரிய நஷ்டம். அதுதான் உலகத்தில் எவ்வளவோ நஷ்டம் இருக்குது. ஆக உயர்ந்த நஷ்டம் எதுன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கையில் தோல்வி அடைவது மிகப்பெரிய ஒரு தோல்வி. வெற்றி என்று சொன்னால் மறுமையில் வெற்றி அடைவது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும், எனக்கு மார்க்கத்தில் எவ்வளவு எனக்கு தெரியும், குர்ஆனை நான் படிச்சுக்கிறேன், எத்தனை அத்தியாயத்தை நான் படிச்சுக்கிறேன், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இதன் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நான் கடைபிடிக்கணும் எனக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஏதோ நான் 5 வேளை தொழுவு வருவேன், இமாம் பின்னாடி 5 வேளை தொழுதுட்டு நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அவ்வளோ போதும், மற்ற வேலைகள் எனக்கு இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் இதை பற்றியும் கேட்பான். உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டுச்சு, நீ எதை பயன்படுத்தினாய்? உனக்கு கல்வி ஞானம், உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருந்தானே, அதை கூட நீ என்ன பண்ணுனா? உன்னுடைய நேரத்தை எவ்வாறு செலவழிச்சா என்று அல்லாஹ் கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்?
உலக கல்வியில் நாம் பெரிய படிப்புகளை படிச்சிருப்போம், நிறைய கலைகளை கற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை நமக்கு தெரியலன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திக்கின்றோம் என்று அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள், நேற்று ஹயாத்தாக இருந்தார், இன்றைக்கி விபத்தில் மௌத்தாக போயிட்டார். வயது வரம்பே கிடையாது மௌத்துக்கு. 20 வயசு தான் ஆகுது மௌத்தாயிட்டார், 30 வயசு தான் ஆகுது மௌத்தாயிட்டார். அல்லாஹ் அவ்வளோதான் வாழ்நாளை கொடுத்துருக்குறான். சில பேர் நம்ம பார்ப்போம் 60 வயசு ஆகிருக்கும், என்னுடைய வாழ்நாள் நான் 40 வயசாக தொழுகையை ஆரம்பித்தேன், இன்னும் வரைக்கும் எனக்கு தொழுகையில் ஓதக்கூடிய அழுக்கார்கள் என்னன்னு எனக்கு தெரியாது சொல்லக்கூடியது இன்றைக்கி இருக்கிறாங்க. குர்ஆன் எனக்கு பார்த்து ஓத தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றாங்க. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கிறோம்? எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு பல வேலைகள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, தொழிலை பார்க்க வேண்டி இருக்குது. அல்லாஹ்க்காக நீங்கள் என்ன செய்யணும்? நேரத்தை ஒதுக்கி ஆக வேண்டும். அது கண்டிப்பாக கடமை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்ம உள் வாங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தினார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கும்போது அவ்வளோ கடினமாக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படியான ஒரு உம்மத் நமக்கு இலகுவாக இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம்? குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும் அல்லாஹ்வுக்கு மை என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறாங்க. பெரும்பகுதி உலக ஆசையிலேயே உலகத்திலேயே மோகம் கொண்டவர்களாக மார்க்கத்தை படிப்பதை மறந்த நிலை நாம் இருக்கின்றோம். எனவே நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாளோ ஒரு மணி நேரமோ அல்ல ஒரு 40 நிமிஷமோ இந்த வகுப்புகள் நடக்குது. சொல்லக்கூடிய செய்திகள் ஒரு பல செய்திகள் சொன்னாலும் ஒரு 2 செய்தியை நீங்கள் காதில் வாங்கி ஒரு செய்தியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தினாலும் அது உங்கள் மறுமையில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய கருவியாக இருக்கும். என்ன வேதனைன்னு சொன்னால் சிறார்களில் இருந்து பெண்களில் இருந்து பெரியோர்கள் வரைக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தானாக வந்தும் அவர்கள் கற்றுக்கொள்ள வராமல் இருப்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது. நமக்கு பல வேலைகள் இருக்கும், அதை மறுக்க பல விஷயங்களுக்கு நம்ம செஞ்சிருப்போம், பொறுப்புதாரியாக நம்ம இருந்திருப்போம். அல்லாஹ்க்காக நீங்கள் என்ன செய்யுங்க? 1 மணி நேரம் ஒதுக்குங்க, சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் ஏராளமான பல துஆக்களை கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துஆக்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க, உங்களுடைய உள்ளம் அமைதியாகும். என்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறதுக்கு நான் இந்த உலகத்தில் பல இடங்களுக்கு நான் போகிறேன். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன். கொஞ்சம் மைண்ட்லாம் ஃப்ரீயாக இல்லை, பல டென்ஷன் இருக்குது, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம், நம்மலாம் சொல்கிறோம். உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பள்ளி வாசலுக்கு வாங்க, அல்லாஹுடைய செய்தியை கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். இது நான் சொல்லலை, அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவங்களுடைய உள்ளம் என்ன செய்கின்றது? நிம்மதியை தேடி அப்படியே அலையுது, அமைதியை தேடி அலைகின்றது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எல்லா செல்வாக்கு பெற்றிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் அமைதி என்பதை வாங்க முடியாது, அல்லாஹ் கொடுத்தாலே தவிர. எல்லா வசதி வாய்ப்பை அடைந்த ஒரு மனிதர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறீங்களா, உங்களுடைய கல்வி அமைதியாக இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவார். ஏதோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்போ பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான், அல்லாஹை நினைவு கூறுவதால் மட்டும்தான் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும். இல்லை என்றால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறாது, நம்முடைய உள்ளம் செத்துவிடும். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி குத்தப்படுகின்றது. மீண்டும் செய்ய செய்ய அவனுடைய உள்ளம் நோய் பிடித்த உள்ளமாக மாறுகின்றது. எதையுமே சிந்திக்க மாட்டார். அவரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, மன அமைதிப்படுத்துறதுக்காக ஹராமான வழியில் என்ன செய்வார்? ஈடுபடுவார். அப்போ அதுதான் நம்ம அழைக்கிறோம். மார்க்கத்தை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்தை கொஞ்சம் உள்வாங்குங்க. இதை உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக கொண்டு வாங்க. இதை என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழைக்கிறோம். ஆனால் நான் கடந்த வார்த்தையும் சொன்னேன், இன்றைக்கு சமூகம் யாரையெல்லாம் முன்மாதிரிகளாக வைத்திருக்கின்றார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன் மாதிரி என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் நம்ம இந்த சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சமுதாயம் யாரை நம்ம ரோல் மாடலாக வச்சுருக்கோம்னு சொன்னால் கூத்தாடிகளை நாம் ரோல் மாடலாக வச்சுக்கிறோம். மிகப்பெரிய வேலை. அவர் சமூகத்துக்கு அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார், அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறார். அவர் எதையும் செஞ்சுட்டு போகிறாரு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சாய்? அல்லாஹ் ஒன்று தானே அல்லாஹ் விசாரிப்பா. நீ எப்படிப்பா உன்னுடைய வாழ்க்கையை அமைத்தாய்? ஒரு கூத்தாடி பின்னால் போனன்னு சொன்னால் அவன் ஒரு காஃபிர். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு இஸ்லாமிய பண்பாடு என்ன தெரியுமா? அவனுக்கு ஹலால் ஹராம் எதுவும் தெரியுமா? எது தடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எனக்கு அவன் தான் தலைவர் என்று சொல்லிட்டு நம்ம போனோன்னு சொன்னால் நாம் நரகத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அன்பான இளைஞர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு பின்னால் நீங்கள் அலையாதீங்க. இப்படி அலைந்தால் நாம் செல்லக்கூடிய பாதை அது நரகமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? மாறு செய்றீங்க. அவருடைய ரசூலுக்கு மாறு செய்றீங்க. இந்த நாட்டில் எந்த தலைவர்கள் வந்தாலும் நல்ல ஆட்சி நடைபெறுமா நடைபெறாத அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் நான் முஸ்லீமாக இருந்து நான் முஸ்லீமாக மரணித்து என்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய உரிமை கடமைகளையும் நான் சரியான முறையில் செய்துவிட்டு நான் மரணிக்க வேண்டும் என்ற உள்ளம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இருக்கணுமே. நமக்கு இல்லாமல் நீங்கள் ஏன் இன்னொருத்தர மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தாங்க. வஹி வந்தது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த வசனம் வந்த உடனே பயந்து போய் நடுங்கி போய் போர்வையை போத்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டவரே, குமில் லைல இல்ல கலீல கும் ஃபஅந்திர், எந்திரிங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கிற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு எந்திரித்த மனிதர் தான் தன்னுடைய மரணம் வரைக்கும் இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டாங்களே. நம்ம இந்த மார்க்கத்துக்காக என்னங்க நம்ம பாடப்பட்டிருக்கிறோம்? எதுவுமே நம்ம செய்யலையே. வெளியே சில இடங்களில் நான் முஸ்லீம் என்று சொல்வதற்கு அடையாளப்படுறதுக்கு வெக்கப்படுறோமா இல்லையா? அன்னைக்கு ஒரு கல்வி நிறுவனத்திலேயோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ நான் இஸ்லாமின் என்று சொல்வதற்கு வெக்கப்படக்கூடிய நிலை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. நிச்சயமாக நாளை மறுவி நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் படிக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களை நீங்கள் பாருங்கள், நம்மை விட அதிகமான விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் பலமுறை சொல்வது உண்டு. சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகான பண்பு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடை உடை, அவர்களுடைய தோழர்களுடைய அழகான பழக்க வழக்கத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு இஸ்லாத்துக்குள் ஏற்றார்கள். இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரையாச்சும் நீங்கள் கேட்டு பாருங்கள், குறிப்பிட்ட இந்த மனிதனை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு கொண்டது சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். நிச்சயமாக எனக்கு நான் இந்த விஷயத்தை ஆய்வு பண்ணேங்க, இது தவறாக தெரிஞ்சுது. குர்ஆன் படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, இஸ்லாமிய புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இன்னென்ன விஷயங்களால் நான் கண்ணோட்டமாக நேரடியாக பார்த்தேன். என்னுடைய மூளையை அப்படியே மாற்றிடுச்சு, என்னுடைய உள்ளத்தை மாற்றிடுச்சு என்று சொல்வார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களுடைய நீங்கள் அவங்களுடைய வந்த வரலாற்றை கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுடைய செயல்பாடு எப்படிங்க இருக்குது? எந்த மாற்றமும் இல்லையே. முஸ்லீம் அல்லாஹ்வுக்குள்ள வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த பண்பாடுகள் ஒழுக்கங்கள் எதுவுமே நம்மிடத்தில் இல்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் நம்ம களை எடுக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு பின்னால் அலையாமல் இவங்களை ரோல் மாடலாக வைக்காமல் அவன் தான் எனக்கு உயிர், அவன் இல்லைன்னு எனக்கு உயிரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் யார் உயிரை விட நம்ம நேசிக்கணுங்க? அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய மூதாய், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், இவங்க எல்லாத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உண்மையான நேசத்துக்குள்ளாக வரை நீங்கள் முஸ்லீமாக ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் உட்கார்ந்துட்டு யாரங்க நம்ம நேசிச்சுட்டு இருக்கிறோம்? அவர் இல்லைன்னா நான் எனக்கு உயிரே கிடையாது,
அவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செஞ்சிட்டாருங்கிற சமுதாயத்துக்கு? உன்னோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் செஞ்சாரா? உனக்குன்னு ஏதாவது செஞ்சாரா? நீ எந்த அடிப்படையில் அவரை மேலே நீ ஈமான் கொள்கிறா? இதெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலகம் போயிட்டுருக்குன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் இந்தந்த விஷயங்களை நம்ம செய்யணும், தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் இவரை விட இவர் நல்லவர், இவருடைய ஆட்சி நல்லா இருக்கும், இவருடைய ஆட்சி நல்லா, இதெல்லாம் நம்ம பேசுறது வரல. நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுத்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஆகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் வைக்கக்கூடிய நியத், என்னுடைய பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரோல் மாடலாக நான் கற்றுக் கொடுக்கணும், முதல் விஷயம். இரண்டாவது, பெற்றோர்கள் நீங்கள் நாடகமோ டிவியோ சீரியலோ பார்த்தா தயவு செஞ்சு நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சீரியலால் சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவனுக்கு அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் மனசில் பதிவாகிடும். அவனுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது அப்படியான ஒரு தவறான நடத்தை அவனுடைய உள்ளத்தை அவன் ஈஸியாக பதிவாகிடும். அதுக்கு தாய்மாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு தூண்டுகோலாக நம்ம இருக்கக்கூடாது. என்னுடைய வீட்டில் டிவி ஓடக்கூடாது, நல்ல விஷயங்களை தவிர. நான் இதற்காக நேரத்தை செலவழிக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் மூத்தா போயிட்டால் என்ன செய்வேன், அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்போ என்னுடைய பிள்ளையை தக்குவாதாரியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய இந்த சீரியல்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒதுக்கி வச்சிடணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அடுத்த நியத்து என்ன, என்னுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு தொலை அனுப்பணும், பெண் பிள்ளைகளை வீட்டில் தொழுவதற்கு ஏவணும், பெண் பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணுமோ சரியான முறையில் கண்காணிக்கப்படணும், அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை ஊட்ட வேண்டும். அதே போன்று ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சரியான மார்க்கத்தை ஊட்டும்போது அவர்கள் வளர்ந்து வெளியே வரும்போது நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணது தான். அதான் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோம், பெற்றோர்களுக்கு வலியுறுத்தணும்னு சொன்னால், பெற்றோர்கள் நீங்கள் முதல்ல இந்த மார்க்க அடிப்படையில் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு நியத்தை வச்சு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க. குறிப்பாக கணவன் மனைவி சண்டைகளை பிள்ளைகளுக்கு மத்தியில் பண்ணாதீங்க. இதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் சில மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துறதுனால பல மாணவர்களுடைய மனநிலை அறிந்தனால ஏதோ சில விஷயங்களை நான் அவர்கள் மூலமாக தெரிஞ்சு கொண்டது, வாப்பா அம்மாவுக்கு பிரச்சனை பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை போடும்போது அந்த பிள்ளையுடைய கல்வி என்ன செய்யப்படுது, பாதிக்கப்படுது. ஏதோ வாப்பா அம்மாவை ஒரு வார்த்தையை கொண்டு திட்டிறாருன்னு வைங்களேன், அந்த வார்த்தை யார் மூலமாக படிக்கிறான், அந்த தந்தை மூலமாக படிக்கிறான். பதிலுக்கு உம்மா ஏதாச்சும் சொன்னால் வைங்களேன், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பாதிக்கப்படக்கூடியது உங்களுடைய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளை தர்பியத்தோடு வளரணும்னு சொன்னால் நம்ம மார்க்கத்தோடு நம்ம இருக்கணும், நம்ம மார்க்கத்தை படிக்கணும், நம்ம மார்க்க அடிப்படையில் செயல்படுத்தணும். அப்படி செயல்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் குடும்பங்களுடைய உள்ளத்தில் அமைதியை தருவான். ஒரு சலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு வரும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சி உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஒரே ஒரு துவாவை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தா. எப்படி? எங்களுடைய மனைவியிடத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை தா. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக எங்களுடைய பிள்ளைகளை. எவ்வளோ அற்புதமான துவா. மனைவி மூலமாக சிலருக்கு பெரிய சோதனை இருக்கும், பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய சோதனை இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் இவர்கள் மூலமாக எனக்கு மனைவி மூலமாகவும் கணவன் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். அதுதான் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்ன செய்வோம், நம்ம போர்டில் எழுதி போடுவோம், மனப்பாடம் பண்ணுங்கள். இன்றைக்கு பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுல அவங்க செய்த ஒரு துவா, ரப்பி ஹப்லி ஹுக்மா, ரப்பி ஹப்லி ஹுக்மா, யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தருவாயாக. யாரையெல்லாம் நம்ம ஞானின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், உள்ளபடியாக யார்கிட்ட தான் நம்ம ஞானத்தை கேட்கணும், அல்லாட்ட தான் கேட்கணும்.
ரப்பனா ஹப்லனா ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஞானத்தை தந்து என்னை நல்லோர்களிடம் சேர்த்து விடுவாயாக, நல்லோர்களிடம் என்னை சேர்த்து விடுவாயாக. இந்த துவா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் நாம் சேரக்கூடியவர்கள் யாராக இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் நம்ம சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுத்தக்கூடிய, வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.